Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியை பற்றி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் 2021 வந்த ஆர்மி ஆஃப் தீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு ஹெய்ஸ்ட் ரிலேட்டடான ஒரு மூவி தான் இது. ஸோ இந்த ஜேனர் உங்களுக்கு பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மூவியோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ அப்லோட் பண்ண ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு பர்சன் ஹீரோவை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஒரு காம்படிஷனில் வின் பண்ணி அவங்க பண்ண போகிற ஹெய்ஸ்ட்டில் ஹீரோவை ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு பேங்கில் ஹெய்ஸ்ட் பண்ணுறாங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகுது. செகண்ட் டைம் இன்னொரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டைம் அவங்கள ஃபாலோ பண்ணி அண்ட் செக்யூரேட் பண்ணுறதுக்கு போலீஸுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. செகண்ட் டைம் நம்ம ஹீரோ அவங்க கூட சேர்ந்து ஒரு பேங்க்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய வால்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வர டைமில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா டோர்ஸுமே லாக் பண்ணுறாங்க போலீஸ். இப்போ அவங்களோட அவுட்சைடில் இருக்கக்கூடிய டீமால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் அவங்ககிட்ட பிளான் பி இருக்குது. அந்த டீமில் ஒரு ஃபைட்டர் இருப்பான். அவன் திடீர்னு கன் எடுத்துகிட்டு உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்லாம் அட்டாக் பண்ணி ஹாஸ்டேஜாக பிடிக்கிறான். அந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் சேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது வேனில் ஏற ட்ரை பண்ணும்போது அந்த டீமில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டர் ஹீரோவை கிக் பண்ணிடுவான். இது அங்கே இருக்கக்கூடிய யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு ஸ்ப்ளிட் த ஷேர். இப்போ ஹீரோ போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு சைக்கிளில் சேஸ் பண்ண ஆரம்பிப்பார். அது இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசியில் ஹீரோ எஸ்கேப் ஆகிடுவார். இப்போது அந்த டீமில் இருக்கக்கூடிய ஹீரோயினும் இன்னொரு ஹேக்கர் கேர்ளும் நம்ம ஹீரோயினை ஏமாற்றிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் அவங்க ஷேர் எடுத்துகிட்டு ஹீரோவை பார்க்க வந்து சாரி கேட்பாங்க. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக மாறிடுவாங்க. அவங்க அடுத்து இன்னொரு ஹெய்ஸ்ட் பண்ண போகிறாங்க. பட் இவங்களை சீட் பண்ண அந்த 2 பர்சன் இந்த ஹெய்ஸ்ட்டில் இவங்களை ஸ்டக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. 2 டீமும் எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்னும் சம கோவத்தில் இருப்பாங்க. ஸோ அடுத்த ட்ராப்பும் அவங்களுக்காக ரெடியாக இருக்கும். பட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். போலீஸ் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோவை மட்டும் போக சொல்லிடுவாங்க. அதுவும் நம்ம ஹீரோயினோட அவன் ஒரு இன்னசென்ட், அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் ஹீரோ இன்னொரு டீம் கூட சேர்ந்து அடுத்த பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம ஒரு பேங்கை ஹேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீ தான் அந்த பேங்கில் இருக்கக்கூடிய வால்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஹீரோவுக்கு தெரியாது, போக போக தான் தெரியும் அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ கிட்ட பிளான் பண்ணுறாங்க. ஒரு பேங்கோட பக்கத்தில் அவங்க டீம் இருப்பாங்க. வேன் இந்த டிரைவர் பர்சன் ப்ளஸ் ஏதாவது இன்சிடென்ட் ராங்காக நடந்துச்சு அப்படின்னா அந்த டைமுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னொரு பர்சன் இருப்பான். ஹீஸ் அ ஃபைட்டர். ஓகே, அவங்ககிட்ட எப்போவுமே ஒரு பேக்கப் பிளான் இருக்கும். டெக்னிக்கல் ஹெல்ப்புக்காக அவங்க ஒரு ஹேக்கர் இருப்பாங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்க தான் அந்த பேங்க்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து ஒரு சீக்ரெட் டோரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ஹீரோயின் அங்கே இருக்கிற இன்சார்ஜை கூட்டிகிட்டு போய் ஒரு லாக்கரை ஓப்பன் பண்ணி அது எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறத ரிஹர்சல் பண்ண சொல்கிறாங்க. அவங்க வெளியே போன கேப்பில் ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த லாக்கரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக அவங்க ஓப்பன் பண்ணுற அந்த மெத்தட் சூப்பராக இருக்கும். ஹீரோக்கு எப்போவுமே ஒரு காமான பிளேஸில் தான் அதை ஓப்பன் பண்ணணும். எந்தவித டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது. அதுவும் சில டைம் சாங்லாம் ப்ளே பண்ணி கேட்டுகிட்டே அந்த வைப்லேயே அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுவார். ஸோ ஃபைனலி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்களோட ஃபஸ்ட்டு ஹெய்ஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. ஸோ யாருக்கும் எந்த டவுட்டும் வராமல் உள்ளே போயிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ ஈஸியாக அண்ட் ஸ்மார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ அவங்களோட செகண்ட் ஹெய்ஸ்ட் நடக்க போகுது. ஆனால் அடுத்த ஃபியூ டேஸ்லேயே போலீஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி அங்கே இருக்கிற ஃபுட்டேஜஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இவங்க தான் அந்த பேங்கை ஹெய்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அடுத்த டைமில் இன்னொரு பேங்கை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டியில் இருக்கிற இம்பார்ட்டண்டான பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணி க்ளோஸாக வாட்ச் பண்ண சொல்கிறாங்க. இந்த வாட்டியும் சேம் மெத்தடில் தான் ட்ரை பண்ண போகிறாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது போலீஸ் அவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேம் டைம் இந்த வாட்டி இன்னொரு ட்விஸ்ட்டுமே இருக்குது. ஸோ அதுதான் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நம்ம ஹீரோவை அந்த டீமில் இருக்கிற சிலர் சேர்ந்து ஏமாற்றிடுவாங்க. ஸோ அது இன்னும் சர்ப்ரைஸாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெய்ஸ்ட் ரிலேட்டடான ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஹெய்ஸ்ட் ரிலேட்டடான மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும்னு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்மி ஆஃப் தீவ்ஸ் அப்படிங்கிற நேமில் 2021 வந்த மூவி தான் இது. நம்ம ஹீரோ மூவியோட ஸ்டார்டிங்கில் பேங்கில் யூஸ் பண்ணக்கூடிய வால்ட்டை பற்றி சில இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணி சில சீக்ரெட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறாரு. அன்றைக்கி அவரோட ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அந்த வீடியோவை செக் பண்ணுறாரு. அந்த வீடியோ ஒரே ஒரு வியூஸ் போயிருக்கும். ஒரு பர்சன் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம், நாங்கள் சொல்கிற பிளேஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பாட்டுக்கு வர சொல்லுவாங்க. ஹீரோவும் கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொன்ன அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அங்கேருந்து நம்ம ஹீரோவை ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிகாஸ் அந்த பிளேஸில் ஒரு காம்படிஷன் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப ஷார்ட் டைமில் அங்கே இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான வால்ட்ஸை யார் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோவுமே அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ அங்கே 3 வால்ஸ் இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ரவுண்ட்லேயுமே ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா வின் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ லாஸ்ட் ரவுண்டில் ஹீரோ ரொம்ப அமைதியாக அந்த வால்ட்டோட சவுண்ட்ஸை வச்சு அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவார். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த காம்படிஷனில் ஹீரோ வின் பண்ணிடுவார். இப்போ அவரை இன்வைட் பண்ண டீம் ஹீரோவை செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க பண்ண போகிற ஒரு ஹெய்ஸ்ட்டுக்கு ஹீரோவும் ஒரு இம்பார்ட்டண்டான ரோலில் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துலேருந்து ஹீரோவை அவங்களோட ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சேம் டைம் அவங்க டீமில் இருக்கிற எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ ஒரு வேன் டிரைவர், ஒரு ஹேக்கர், ப்ளஸ் ஒரு பேக்கப் பர்சன், ப்ளஸ் நம்ம ஹீரோயின், ப்ளஸ் நம்ம ஹீரோ. ஸோ இந்த மாதிரி 5 கேரக்டர்ஸ் தான் மெயின் கேரக்டரில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு பேங்கில் ஹெய்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ ஒரு வேன் டிரைவர், ஒரு ஹேக்கர், ப்ளஸ் ஒரு பேக்கப் பர்சன், ப்ளஸ் நம்ம ஹீரோயின், ப்ளஸ் நம்ம ஹீரோ. ஸோ இந்த மாதிரி 5 கேரக்டர்ஸ் தான் மெயின் கேரக்டரில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு பேங்கில் ஹெய்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா.